கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அமெரிக்க தேசத்திலே சார்லி சாப்ளின் என்ற ஒரு பிரபல நகைச்சுவை நடிகர் வாழ்ந்தார். அவருடைய ஷோக்கள் எல்லாம் மிகவும் பிரபலமடைந்து அநேகரால் பாராட்டப்பட்டு ரசிக்கப்பட்டது. ஒரு பெரிய திரைப்பட நிறுவனத்தினர் பொதுமக்களுக்கு ஒரு போட்டி வைத்தார்கள். சார்லி சாப்ளினை போலவே நடித்து காட்ட வேண்டும், இந்த போட்டியிலே வெல்பவருக்கு மிகுந்த பரிசு உண்டு என்று அறிவித்தார்கள். ஜனங்கள் ஆர்வமாய் கலந்து கொண்டார்கள். பல இடங்களிலே அந்த போட்டிகள் நடத்தப்பட்டு அதன் முடிவாக ஃபைனல் போட்டி ஓரிடத்திலே நடத்தப்பட்டது. அதற்கு நடுவர்களாக யாரை நியமிப்பது? ஓய்வு பெற்ற 2 நீதிபதிகள், ஒரு வழக்கறிஞர், ஒரு பேராசிரியர், ஒரு சினிமா தயாரிப்பாளர், இப்படி சிலரை ஒன்று சேர்த்து அவர்கள் குழு அமைத்து முதல் பரிசு, 2வது பரிசு, 3வது பரிசு என்று வழங்கினார்கள். அந்த போட்டி முடிந்ததும் அதை ஏற்பாடு செய்தவர் ஒரிஜினல் சார்லி சாப்ளினையே மேடைக்கு அழைத்து வந்து, அன்பார்ந்தவர்களே, இன்று நடைபெற்ற போட்டியிலே இவரும் கலந்து கொண்டார், இவருக்கு எத்தனாவது பரிசு கொடுக்கலாம் என்று கேட்டார். எல்லாரும், என்ன அசல் சார்லி சாப்ளினையே கொண்டு வந்து விட்டார், அவர் தானே முதல் பரிசு வாங்க வேண்டும், முதல் பரிசு என்று சத்தம் போட்டார்கள். அப்பொழுது நடத்துகிறவர் சொன்னார், இவருக்குத்தானே முதல் பரிசு வந்திருக்க வேண்டும், ஆனால் நம்முடைய நீதிபதிகள் எல்லாரும் சேர்ந்து போட்ட கணக்கின்படி இவருக்கு 2வது பரிசு கிடைத்திருக்கிறது என்று சொன்னார். எல்லாரும் சத்தம் போட்டார்கள், கோபத்திலே கத்தினார்கள். அப்பொழுது அவர் சொன்னார், மனிதனுடைய மனம் நீதியை முழுமையாய் பற்றி கொள்ள முடியாது. ரசனை என்பதும் மனிதர்களுக்கு மனிதர் மாறும். சரியானது என்று ஒன்றை கண்டுபிடிக்க ஒவ்வொரு மனுஷர்களும் திணறிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். எனவே இந்த போட்டியின் முடிவு நாங்கள் அறிவித்தபடி வழங்கப்பட்டாலும் நீங்கள் எல்லாரும் போட்டியை ரசித்தீர்கள், உங்களுக்கு நன்றி என்று சொன்னார். அப்படியே சார்லி சாப்ளின் எல்லாரையும் கையமர்த்தி, தொடர்ந்து நீங்கள் என்னுடைய நகைச்சுவை காட்சிகளை கண்டு எனக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று அவர்கள் எல்லாரையும் கேட்டுக்கொண்டார். தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு இறங்கி வந்தபோது வானத்திலிருந்து வந்த அவர், பரலோகத்தை கண்டவர், பிதாவை முகமுகமாய் கண்டு அவரோடு இருப்பவர், பரலோகத்துக்குரிய சத்தியங்களை வெளிப்படுத்தினார், தம்மை யார் என்று வெளிப்படுத்தினார். ஆனால் அநேகர் அவரை நம்பாமல் போனார்கள். அவருடைய சீசர்களே கூட அவருடைய உள்ளான உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளாமல் போன காலங்களும் உண்டு. ஏனென்றால் மனித மனம் நன்மையை விட தீமையை விரும்புகிறது என்று கர்த்தர் சொல்லுகின்றார். பரலோகத்தை குறித்த சத்தியத்தை விட பரலோகத்தை குறித்த கதைகள் அதிகமாய் அவர்களுக்கு விருப்பமாய் இருக்கிறது. எனவே கர்த்தருடைய சத்தத்தை, கர்த்தருடைய வார்த்தைகளை கவனமாய் சோதித்து பார்த்து அதை பற்றி கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். யோவான் 8ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம், நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறபடினாலே நீங்கள் என்னை விசுவாசிக்கிறதில்லை. யோவான் 6:58, வானத்தில் இருந்து இறங்கின அப்பம் இதுவே, இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார். அவருடைய சீசரில் அநேகர் இவைகளை கேட்டபோது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். நான் தேவகுமாரன் சொல்லுவது சத்தியம். பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்து கிடந்த மக்கள் அவராலே ரட்சிக்கப்படுவது, இதை அவர் சொன்னார். அவர்களோ இது கடினமான உபதேசம் என்று சொல்லுகிறார்கள். கட்டுக்கதைகள் தான் எல்லாருக்கும் விருப்பம், சத்தியம் அல்ல. ஆனாலும் சத்தியமே என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். இது தேவகுமாரன் வெளிப்படுத்தின சத்தியம். அவரை விசுவாசத்தில் நித்தியத்திலே பங்கடைவோமாக. கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.